Hello friends, welcome to TNPC. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிசிக்ஸ்ல நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டனின் மூன்றாம் விதி பார்க்க போறோம். நம்ம முதல் வீடியோல எல்லாம் பார்த்திருப்போம் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லாக்கு வேற பேர்கள் இருக்கு. அப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கும் கண்டிப்பா வேற ஒரு பேர் இருக்கும். நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு இன்னொரு பேர் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் லா அல்லது விசை மற்றும் எதிர் விசையின் விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனால இதுக்கு இந்த பேருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு லா மட்டும் யாருக்குமே மறக்காது. அப்படி என்னலா இது? For every reaction there is an equal and opposite reaction in two different bodies. நம்ம எல்லாமே முதல் சென்டென்ஸ் ஞாபகம் வச்சிருப்போம். இந்த டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ்ன்றத ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர் விசை அப்படின்றது வேறு வேறு பொருள்களில் தான் போய் சேரும். ஸோ இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா விசைக்கு சமமான எதிர் விசை ஒவ்வொரு வேறு வேறு பொருள்களில் செயல்படும். அதுதான் நியூட்டனின் மூன்றாம் விதி. ஸோ இப்போ ராக்கெட் செயல்படுறதுக்கு நம்ம மூன்றாம் விதி யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ராக்கெட்டை வந்து ஆப்ஜெக்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டா ஹாட் கேஸஸ், அதாவது வெளியே வரக்கூடிய ஹாட் கேஸஸை ஆப்ஜெக்ட் பின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க. ஸோ இந்த ஹாட் கேஸஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃபின்னு எடுத்துக்கலாம். இந்த ராக்கெட்டுக்கு போகக்கூடிய ஃபோர்ஸை வந்து எஃப்ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹாட் கேஸஸ் எஃப்பி அப்படின்றது அந்த பாடி பி, இந்த ஹாட் கேஸை மொத்தமாக நம்ம ஒரு பாடி பியாக கன்சிடர் பண்ணால் அதை எஃப்பி அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை அது எஃப்ஏ மேலே செலுத்தும். அதே மாதிரி அந்த பாடி, அதாவது ராக்கெட் அப்படின்றது எஃப்ஏ அப்படின்றத மைனஸ் எஃப்ஏ, அதாவது நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் உள்ள ஃபோர்ஸை நம்ம மைனஸ், ரியாக்ஷன் ஃபோர்ஸை நம்ம மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அப்போ எஃபின்ற ஒரு ஃபோர்ஸ் என்ன ஆகுது, ராக்கெட்ல ஒரு மைனஸ் எஃப்பி அப்படின்ற ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்குது. இதனால தான் ராக்கெட் மேலே எழுந்து பறக்க முடியுது. ஸோ இதே மாதிரி ஹெலிகாப்டரும் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை கொண்டு செயல்படுது. ஸோ ஹெலிகாப்டரில் நியூட்டன்ஸ் தேர்ட் லா எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த விங்ஸ் முதல்ல ஃப்ளாட்டாக கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஏதாவது ஒரு டைரக்ஷனில் சுற்றும். ஸோ அது காற்றை கீழ் நோக்கி அழுத்துறப்போ ஹெலிகாப்டர் மேல் நோக்கி பறக்க முடியுது. காற்றை கீழ் நோக்கி அழுத்துறப்போ அது அந்த விங்ஸ் ஆனது எஃப்ஏ அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை காற்று மேலே செலுத்துது. அந்த காற்று எஃப்பி அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை ஹெலிகாப்டர் மேலே செலுத்தி ஹெலிகாப்டரை மேலே எழும்ப உதவி பண்ணுது. ஸோ அதில் இன்னொரு இது என்னன்னா, ஹெலிகாப்டரில் டெயில் விங் அப்படின்ற ஒன்று வச்சிருப்பாங்க. இன்னொரு ஃபோர்ஸ் என்ன, ஹெலிகாப்டர் ஒரு விங் இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது அப்படின்னா அது ஹெலிகாப்டரை ஆப்போசிட் டைரக்ஷன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஒரு ஹெலிகாப்டர் விங் அப்படின்றது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறப்போ அது ஹெலிகாப்டரை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது சுத்தவும் செய்யும். அதை தடுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு டெயில் விங் ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் என்ன ஆகும்னா, ஒரு சின்ன பிளேடு இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த ஆன்டி கிளாக் வைஸ் ஃபோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி ஹெலிகாப்டர் நேரான டைரக்ஷனில் பறக்கிறதுக்கு உதவும். ஸோ நியூட்டனோட மூன்றாம் விதி என்ன சொல்லுது, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction in two different bodies. நம்ம அந்த கேஸஸ் ஒரு பாடின்னு எடுத்துக்கிட்டா அது ஹெலிகாப்டரையோ ராக்கெட்டையோ இன்னொரு பாடின்னு எடுத்துக்கிட்டு அது மேலே அதனுடைய ஃபோர்ஸை கொடுத்து ராக்கெட்டையும் ஹெலிகாப்டரையும் பறக்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.